உலகத்திலே என்னை அதிகமா பிடிச்சது அதுக்கு மட்டும்தான். சளி பிடிச்சுக்கிறோம். சளி பிடிச்சோன்னா எனக்கு சுத்தி என் தம்பி தான், எல்லாரும் டாக்டர்ஸ். ஒருத்தன் தான் உண்மையை பேசினானே, என்ன சாப்பிட்டாலும் ஒரு வாரம் இருந்து தானே போகும். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. இந்த மாத்திரையெல்லாம் சாப்பிடலன்னா 1 வீக்னே, சாப்பிட்டா அப்போ 1 வீக்னே. ஏன் அண்ணே, சளிக்கு உண்மையிலேயே மாத்திரை மருந்து இல்லைண்ணே. சிரிக்காத, உண்மையிலே இல்லை. ஓகே, இந்த வீடியோல நம்ம சீமான் அண்ணன் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்னாடி இதே மாதிரி யூஸ்ஃபுல் அப்டேட்ஸ்க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜெய் ஃபிட்னஸ் அண்ட் சப்ளிமெண்ட்ஸ். ஓகே, நம்மள நிறைய பேர் கோல்டோ ஃபீவரோ வந்துச்சுன்னா அதுல ஃபர்ஸ்ட் எய்டா எடுக்கிறது என்னவா இருக்கும்னா டோலோ 650 பேராசிட்டமல். இது எடுக்கிறதுனால நம்மளுக்கு வந்த கோல்டோ ஃபீவரோ எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த கோல்டோ ஃபீவரும் வைரஸ்னால தான் வருதுன்னு சொல்லிட்டு நம்மள நிறைய பேருக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம பிரெயின்ல வந்து ஹைப்போதோனிக்ன்ற ஒரு செல் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த செல் ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாடியில வந்து ஹீட்னஸ் அதிகமா இருக்கும். அந்த டைம்ல வந்து இந்த வைரஸோட வீரியம் வந்து டிக்ரீஸ் ஆகும். இந்த டிக்ரீஸ் ஆகிற டைம்ல வந்து நம்ம பாடியில இருக்க இம்யூன் பவர் வந்து ரொம்ப நல்லாவே ஆக்டிவேட் பண்ணும். நம்ம பாடியில இருக்க மொத்த ஸ்ட்ரென்த்தையுமே எடுத்து அந்த வைரஸ்க்கு அகெயின்ஸ்டா ஃபைட் பண்ணும். இதனால நம்மளுக்கு எந்த ஒரு ஒர்க்கும் செய்யறதுக்கும் ரொம்ப டயர்டா இருக்கும், ரொம்ப சிக்கா உட்காந்துட்டு இருப்போம். அந்த டைம் இந்த டோலோ 650 ஆகட்டும், பேராசிட்டமல் டேப்லெட் நம்ம போடுறதுனால நம்ம பிரெயின்ல இருந்து நம்ம பாடிக்கு வர அந்த சென்ஸை வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால நம்ம கொஞ்சம் பாடி பெயின் இல்லாம கொஞ்சம் ரெக்கவரா தெரியும், அவ்வளவுதானே தவிர இந்த வைரஸ் அது நம்ம உடம்புல இருந்து ஒண்ணு எடுக்கவே எடுக்காது. யூஸ்வலா நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம் அப்பவே நம்ம வேக்சினேஷன் நிறைய பேர் பண்ணியிருப்போம். இந்த வேக்சினேஷன் வந்து நம்ம பாடியில இருக்க இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம பாடியில வைரஸ் வராம தடுக்குமே தவிர்த்து இந்த வைரஸை அழிக்கலாம் யாராலுமே முடியவே முடியாது.